ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பொங்கலுக்கு வாங்கியிருந்த மஞ்சக்கிழங்க நடவு செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிழங்கு இருந்தது. எங்கள் வீட்டில் இருந்ததும் சரி, அத்தை வீட்டில் இருந்தும் வாங்கி கொண்டு வந்து நட்டுருந்தேன். நடுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நல்ல தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு எடுத்து நட்டுருந்தேன். ஒரே ஒரு கிழங்குல மட்டும் நல்லா முளைச்சி வந்திருந்தது. அதே மாதிரி இந்த 4 தொட்டிலையுமே வந்து மண் கலவை பார்த்திங்கன்னா கலந்து வச்சது. இது ஒன்று மட்டும் ஃப்ரெஷ்ஷான மண் கலவை அப்படியே நட்டு வச்சுட்டேன். பாப்பா எப்படி முளைச்சி வருதுன்னு சொல்லிட்டு கிழங்குகள்லாம் நட்டு வச்சு கிட்டத்தட்ட 10 நாளைக்கு அப்புறம் அந்த முளைப்பு திறன் அதிகமாக இருக்க கிழங்கு நட்டு வச்ச தொட்டியில் மட்டும் லைட்டாக முளைச்சி வந்திருந்தது. மற்ற எதுவுமே முளைக்கல. இப்போ 20 நாளைக்கு அப்புறம் அந்த முளைப்பு கொஞ்சம் குருத்து லெவலில் பெருசாக இருந்தது. அப்போவுமே எந்த தொட்டிலையும் முளைப்பு இல்லை. இப்போது 35 நாளைக்கு அப்புறம் ஒரு இலையே வந்திருக்கு. இப்போ தான் இவங்களாம் குட்டி குட்டியாக எட்டி பார்க்குறாங்க. அதுலேயுமே வந்து நம்ம மண்கலவை சரியாக கலக்காமல் ஒரு தொட்டியில் நட்டு வச்சுருந்தோம்ல, அந்த கிழங்கு எல்லாமே அழுகி போயிடுச்சு. இதை பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவம் தான். அடுத்த தடவை பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டு போயிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டன்.